ஆண்டவரை கனப்படுத்தும்படி ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி பார்த்து, இயேசுனுடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து, கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தவரை நோக்கி பார்த்து, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவரை, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மேல அன்பு கூர்ந்தவரை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டவரை, நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து மார்போடு அணைத்தவரை, சிலுவை சுமந்த தோள்களில் ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமந்தவரை அன்போடு நோக்கி பார்த்து, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நான் உம்மை நேசித்ததை பார்க்கிலும் இனி அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் உம்மை நேசிப்பதற்கு முன்பாகவே நீர் என்னை நேசித்து விட்டீரே. காணாமற் போன ஆட்டை போல இருந்த என்னை நேசித்து நேசித்து என்னை தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. உம்முடைய அளவற்ற அன்பினால் என்னை நிரப்பினீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ரபதரா ஷஹூரஹோதரபதரா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆவியானவரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை ரபதராஷியாராஹு தரகலஹு கேகேதேரி பிதுராபாஷியாரா ஹௌரபகல பகல பாஷியாதரகரா பௌதரா பௌரபாபா. ஒரு தாய் ஆமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் உறுத்துவார். மகிமை மூடுவதாக, மகிமை மூடுவதாக, மகிமை மூடுவதாக. ஒரு என் நேசர் தேற்றுவார். ஒரு எனக்காக மரித்தாரே, எனக்காக மரித்தாரே. என் பாவம் சுமந்தாரே. என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஹபகரா தரா தேரி விதரா லஹூரா. ஒரு தாய் ஒருபோது கைவிடா, ஒருபோது கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒருபோது விலகிடார். ஒரு ஒரு தாய் தேவனே, வானாதி வானங்களை உண்டு பண்ணினவரே, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பரமபிதாவே, உம்மை அப்பா என்று அழைக்கும்படி நீர் எங்களுடைய தகப்பனா. நீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் அநாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, வானத்தின் கீழே திறந்து விடப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, எங்களுக்கு ஒரு இரட்சகர் உண்டு. ஒரே ரத்தம் எங்களை கழுவி ஒரே குடும்பமாக்கி இருக்கிறது. எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரனை போல உம்முடைய நாமத்தில் நாங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் கூடி வந்திருக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அவனுடைய தாடி அங்கில் வழியாய் வழிகிற நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலை மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்குகிற பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வானங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோகம் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வானங்களை கிழித்து எங்களுடைய ஆண்டவர் வல்லமையாய் அக்கினியாய் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா இருளின் வல்லமைகளும் வெளியேறுவதாக, எல்லா அந்தகார வல்ல
வல்லமைகளும் வெளியேறுவதாக. தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவான நம்முடைய வல்லமை இறங்கி வரும்போது குறைவானவைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள், எல்லா இருளின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள் விலகும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, பிரகாசம் உண்டாவதாக, தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கிற விதத்தில் இன்றைக்கு உம்முடைய வல்லமை வெளியரங்கமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து வெறுமையாய் போனவர்கள் ஒருவரும் இல்லை. வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வாராக. எனக்கு நம்முடைய அன்பு போதகர் கொடுத்திருக்கிற தலைப்பு அக்கினி அபிஷேகம் என்பதாகும். நேற்றைய தினமும் நான் அதை குறித்து பேசினேன். எப்படி ஒரு முள் செடியிலே ஆண்டவர் எழுந்தருளினார். அது ஒரு ஆரம்பம். மோசேயின் பக்தனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அந்த அக்கினி முட்செடியில பற்றி எரிந்தது. அந்த முட்செடிக்கு தேவனுடைய தயவு கிடைத்தது. அந்த முட்செடியில ஆண்டவர் எழுந்தருள காரணம், அந்த முட்செடியையும் கூட ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், நேசித்தார். அந்த முட்செடியிலிருந்து ஒரு காந்த சக்தி வந்தது. மோசேயை கிட்டே நெருங்கி போய் பார்க்கும்படியாக தூண்டி எழுப்பினது. அந்த முட்செடியிலிருந்து தேவனுடைய அழைப்பு வந்தது. என் ஜனத்தை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போக வேண்டும். நாம் அதை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இந்த முட்செடியை கண்ட அவர் சிவந்த சமுத்திரத்தை தாண்டின போது வேறு வகையான அக்கினி ஒரு ஸ்தம்பம் போல வந்து நின்றது. அதை அக்கினி ஸ்தம்பம் என்று நாம் அழைக்கிறோம். இன்னும் அவர் கடந்து சென்றார். சீனாய் மலைக்கு போன போது அந்த மலை முழுவதும் அக்கினியாய் பற்றி எரிகிறதையும் புகைக்காடாய் மாறியிருக்கிறதையும் அங்கே மின்னல்களும் இடிமுழக்கங்களும் தோன்றினதையும் மோசேயை ஏறிவா என்று அந்த அக்கினி அழைத்ததையும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே முதலாவது ஒரு முன்னுரையாக அபிஷேகம் என்றால் என்ன, இரண்டாவதாக அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கின ஒரு 3 அல்லது 4 சந்தர்ப்பங்கள், இந்த இரண்டையும் உங்களுடைய மத்தியில பேசி நிச்சயமாகவே உங்கள் மேல ஒரு பலத்த அக்கினி இறங்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். பல இடங்களில் நான் செல்லும் போது சபையாரை பார்த்து அவருடைய எண்ணங்களை தூண்டி விடும்படி அபிஷேகம் என்றால் என்ன என்று நான் கேட்பதுண்டு. அபிஷேகம் அபிஷேகம் என்கிற வார்த்தையை இந்த கடைசி நாட்களில் நாம எங்கேயும் நாம கேட்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அபிஷேகமா இருந்தது. சரிங்க, அபிஷேகம் என்னது அது அவங்களுக்கு சொல்ல தெரியல. அபிஷேகமா இருந்தது, அது உணர முடிகிறது. அபிஷேகமா இருந்தது, அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடிந்தது. ஆனால் அபிஷேகம்னா என்ன, அது அவர்களுக்கு புரியவில்லை. அநேகம் பேர் சொல்லுவாங்க அபிஷேகம் என்றால் அது தேவ வல்லமை வெளிப்படுவது. அபிஷேகம் என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பது. அபிஷேகம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசன்னம். பலரும் பல கருத்துக்களை அதை பற்றி சொல்லக்கூடும். ஆனால் அபிஷேகம் என்றால் என்ன? வேதத்திலே முதல் முறை யாக்கோபு போகிற வழியிலே ஆண்டவர் தரிசனமான இடத்திலே, பரலோகத்துக்கு ஏணி வைக்கப்பட்டிருந்த இடத்திலே
அந்த ஏணிக்கு மேலாய் கர்த்தர் நின்று தன்னோடு பேசின இடத்திலே அதுவரை தான் தலைக்கு வைத்திருந்த ஒரு கல்லை ஒரு தூணாக நட்டி அதில் எண்ணெய் வார்த்தார். நான் கட்டின இந்த தூண் கர்த்தருடைய வீடாகும், அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு கல்லை நட்டி அதை அபிஷேகம் பண்ணினாயே, அந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற கர்த்தர் நானே. தூணை நட்டினது மட்டுமல்ல, அந்த தூணை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணின இடத்திலே நான் எழுந்தருளின கர்த்தர் என்று ஆண்டவர் பேசினார். அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டு அபிஷேக தைலத்தை ஊற்றுவதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை சொல்லக்கூடுமானால் ஊற்றப்படுதல், ஊற்றப்படுதல், அதுதான் அதான் அர்த்தம். இந்துக்கள் கூட தங்களுடைய விக்கிரகங்களை பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அந்த விக்கிரகங்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலே நம்மை தேவனாய கர்த்தர் ராஜாதி ராஜா அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை ஆண்டவருக்கென்று வேறு பிரித்து, உலகத்தில் ஆயிரக்கணக்கான தூண்கள் இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் இந்த ஒரு தூணை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி, இது கர்த்தருடைய தூணாகும், இது கர்த்தருடைய வீடாகும் என்று சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால், உங்களை உலகத்திலிருந்து தமக்கென்று வேறு பிரித்திருக்கிறார் என்று காண்பிப்பதற்காக. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் பரலோகம் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே 3 வித கூட்டத்தாரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். முதலாவது ஆசாரியர்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். 2வது தீர்க்கதரிசிகளை அவர் அபிஷேகம் பண்ணினார். 3வது ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டிலே 3 அபிஷேகங்கள் தான் இருந்தன. ஆசாரியர்களுக்கென்று ஒரு அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கென்று ஒரு அபிஷேகம், ராஜாக்களுக்கென்ற ஒரு அபிஷேகம். இந்த 3 அபிஷேகங்களும் இருந்தன. இப்போ நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் என்றால் என்ன என்றால், தேவனுடைய பணியை தேவ பலத்தோடு, தேவ ஞானத்தோடு, தேவ சித்தத்தின்படியே செய்வதற்கு ஆண்டவர் உன்னதத்திலிருந்து நம்மேல ஊற்றுகிற வல்லமையும் பலனும் சத்துவமும் ஞானமும் அறிவும் தான் அந்த அபிஷேகம். அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுதல். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நமக்கு தருகிறார். தேவனுடைய ஊழியத்தை நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது, சுய ஞானத்தினால் செய்ய முடியாது, நாம் விரும்பினபடி செய்துவிட முடியாது. ஆண்டவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அதை செய்வதற்கு பரலோகம் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, பரலோகம் நம்மை நிரப்புகிறது. தேவனுடைய ஆவியானவர் அதை நாம் செய்து முடிக்கும்படி நம்மை ஏவி எழுப்பி கொண்டு போகிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய ஒரு வழிமுறையாகும். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் நடக்காமல், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமரிலே வாசிக்கிறபடி,
இந்த அபிஷேகம் நம்மை வழி நடத்துகிறது. அபிஷேகம் நம்மை ஏவி எழுப்புகிறது. அபிஷேகம் நமக்குள்ளே வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. அபிஷேகம் நாம் பரிசுத்தத்திலே பூரணம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தில் 2 பகுதி உண்டு. ஒன்று காணப்படுகிற பகுதி, அடுத்தது காணப்படாத பகுதி. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பார்க்கும்படி யாரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவருடைய சிரசிலை எண்ணெய் வார்த்து எல்லாருக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணுவார்கள். சில வேளைகளில் எலிசாவை அபிஷேகம் பண்ணும்போது தன்னுடைய சால்வை எடுத்து அவர் மேல போட்டு அவர் அபிஷேகம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் தங்களுடைய கைகளை வைத்து யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் மேல் தங்களுடைய கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணினார். பல விதங்களில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணக்கூடும், மற்றவர்கள் பார்க்கும்படியாக. இயேசு கிறிஸ்து கூட அபிஷேகம் பண்ணப்படும் போது வானத்திலிருந்து ஒரு புறா இறங்கி வந்தது. அந்த புறா இறங்கி வருகிறதை யோவான் ஸ்நானன் கண்டார். யார் மேல் அந்த வான் புறாவான பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாரோ அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா. காணப்படுகிற விதத்தில் அந்த புறாவானவர் இறங்கி வந்தார். மேல் வீட்டு அறையிலே 120 பேர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் காணப்படுகிற விதத்தில் மேல் இறங்கி வந்தது. தேவ பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது எல்லா சகோதரர்களும் உட்கார்ந்திருக்க சாமுவேல் தைல கொப்பியை நிரப்பி எல்லாரும் பார்க்கும்படி அவருடைய சகோதரர் நடுவே, அவருடைய வீட்டாரே சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிறபடி எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக தேவரீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையிலே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். நான் பல வருடங்கள் எண்ணிக்கொண்டிருந்தேன், இந்த அபிஷேகம் பெறுகிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வல்லமைக்காக, எனக்கு ஒரு ஜெப ஜீவியம் தருவதற்காக, எனக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் தருவதற்காக, நான் ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்வதற்காக, என்னுடைய நன்மைக்காக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார் என்று பல வருடங்கள் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்த போது அதிலே ஆண்டவர் சாமுவேலை நோக்கி சொன்னார், நான் காண்பிக்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக அபிஷேகம் பண்ணு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. நம்மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறது உண்மைதான், நமக்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலனை கொண்டு வருகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்மை அபிஷேகம் பண்ணினதிலே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய ஊழியக்காரராய் அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய நாம மகிமைக்காக நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். நமக்கும் பிரயோஜனம், ஆண்டவருக்கும் மகிமை. ஆகவேதான் நாம் அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது காணும்படி, காணாதபடி, யாரும் காணாதபடி. அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இறங்கி தங்கியிருந்தார். காணப்படும்படி ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவர்? இவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன், இவனுக்கு பின்பாக நான் நிற்கிறேன், இவனுக்கு பின்பாக தூதர்கள் நிற்கிறார்கள், இவனுக்கு விரோதமாய் பரலோகமா நிற்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் இவனுடைய நாவை அசைக்காதே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் எழும்பாதே. அதை காண்பிக்கத்தான் எல்லாரும் பார்க்கிற விதத்தில் என்னை ஒருவன் அடித்தால் எனக்கு பின்பாக இருக்கிற ஆண்டவரையே அடிக்கிறான் என்ற அர்த்தம். என்னை ஒருவன் தொட்டால் என் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற அர்த்தம்.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக உன்னுடைய நாவை பேசும்படி உன்னுடைய நாவை நீ நீட்டாதே. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருக்கு சொந்தமானவன். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி தனக்கென்று வைத்திருக்கிறார். உலக பிரகாரமா மற்றவங்களை பேசும்போது ஆண்டவர் அதை பற்றி கவனம் எடுத்தாலும் இந்த அளவு அவர் பொறுப்பெடுப்பதில்லை. ஆகவேதான் மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசின போது சொந்த சகோதரன் தான். இந்த மிரியாம் இந்த மோசே சின்ன குழந்தையாய் பிறந்த போது மிரியாம் தான் அங்கே காவல் காத்தது. நாண பெட்டியில வைத்து பேழைக்குள்ளே வைத்து நைல் நதியில போடப்பட்ட போது இந்த மிரியாம் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு எபிரேய பெண்ணை கூட்டிக் கொண்டு வரட்டுமா என்று கேட்டது அந்த மிரியாம் தான். சொந்த தம்பி தான் மோசே. 8 வருடங்கள் வித்தியாசம். ஆனால் இப்போது பெரியவராகும் போது மோசே மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசின போது தம்பிதானே பேசிவிட்டு போகட்டும் என்று ஆண்டவர் விடவில்லை. அவன் மேலிருந்த அபிஷேகம். ஆகவே ஆண்டவர் குறுக்கிட்டு சொன்னார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு பயமில்லாமல் போனது என்ன? என்னால் அபிஷேகம் பண்ணும், நீ பேச முடியாது. சொந்த தம்பியா இருக்கலாம், சொந்த அண்ணனா இருக்கலாம். ஒரு மனிதன் தேவனுடைய அபிஷேகத்தில் நிற்கும் போது அவனை குறித்து யாரும் பேசுவதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை, பொறுத்து கொண்டிருப்பதில்லை. சொந்த அக்காதான். தேவனுடைய கோபம் மிரியாம் மேல் வந்தபோது வெண் குஷ்டம் அவளுக்கு பிடித்தது. ஆகவேதான் ஆண்டவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தவரன். அப்படியால் தாவீதுக்கு விரோதியாய் எழுந்த போதும் கூட தாவீதின் கைகளிலே பல முறை சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போதிலும் கூட தாவீது அவன் மேல கை போடவே இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேல் கையை நீட்டி குற்றமில்லாது போகிறவன் யார்? குற்றமில்லாது போகிறவர் யார்? ஆகவே தாவீதுக்கு என்னதான் சவுல் விரோதியாய் எழும்பினாலும், தாவீதை வேட்டையாடுவது போல துரத்தி கொண்டு போனாலும், தாவீதினுடைய கையில பலமுறை சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் தாவீது அவர் மேல் கை போடவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் காணும்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாலும் யாரும் காணாத விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி தங்கியிருந்து என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு சத்துவமும் பலனும் தந்தருளுவார். சிலரை ஜெப வீரராய் அபிஷேகம் பண்ணி இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி இறங்கி தங்கியிருக்கும். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் யாரும் காணாத விதத்தில் தீர்க்கதரிசியின் ஆவி உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். நீங்கள் கர்த்தருடைய வாயாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருந்து கர்த்தர் பேசுகிறார் என்ற வார்த்தைகளை உரைக்க ஆரம்பிப்பீர்கள். தூரத்தில் உள்ளதை முன்னே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஞான திருஷ்டி அடைவீர்கள். அந்த தீர்க்கதரிசி ஊழியத்துக்கான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே உதவி செய்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே 3 அபிஷேகங்கள் மட்டும் இருந்தன என்று சொன்னேன். புதிய ஏற்பாட்டிலே ஊழியத்திற்கான 5 அபிஷேகங்கள் கொடுக்கப்படுகின்றன. முதல் அபிஷேகம் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம். 2வது அபிஷேகம் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். 3வது அபிஷேகம் சுவிசேஷனுடைய அபிஷேகம். 4வது அபிஷேகம் ஒரு மேய்ப்பனுடைய சபை நடத்தக்கூடிய ஒரு பாஸ்டர், ஒரு பிஷப், ஒரு மூப்பனுடைய அபிஷேகம். 4வது அபிஷேகம் போதிக்கிற டீச்சிங் அனாயிண்டிங், போதிக்கிற அபிஷேகம். 5 விதமான அபிஷேகங்கள் புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் விசுவாசிகளுக்கென்று ஆண்டவர் எத்தனையோ வகையான அபிஷேகங்களை வைத்திருக்கிறார். எத்தனையோ அபிஷேகங்களை வைத்திருக்கிறார். அதை நான் சொல்லுவதற்கு முன்பாக அபிஷேகம் எப்படி நம்மிலே கிரியை செய்கிறது என்பதற்கு
ஒரு சிறிய உதாரணத்தை, ஒரு சிறிய கதையை சொல்லி உங்களுக்கு விளங்க வைத்து அதன் பின்பு நான் தொடர்ந்து செய்திக்குள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல அமெரிக்காவில் ஒரு பெரிய கார் பந்தயம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. முதல் வருகிற காருக்கு $10 மில்லியன் பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பரிசை தட்டி கொண்டு போவதற்காக பல தேசங்களில் செய்யப்பட்ட புதிய புதிய கார்களை அங்கு கொண்டு வந்து இறக்கும்படி ஒரு வருடமாக எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருந்தது. அந்த கார் பந்தயத்தில் முதலாவது ஒரு கார் வருகிறது என்றால் உலக மக்கள் அவ்வளவருக்கும் ஆச்சரியத்தை தரும். அந்த காரை விலைக்கு வாங்குவதற்காக கோடிக்கணக்கான பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கார் நல்ல விற்பனையாகும். அப்படி என்றால் அந்த கார் கம்பெனிக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக வேகத்தில் ஓடி முதலாவது வரக்கூடிய காரை எல்லா விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம், கடைசி நாள் அந்த கார் பந்தயம் ஆரம்பமானது. பொதுமக்கள் அந்த கார்கள் அப்படியே வெளியிருந்து பார்த்தார்கள். அழகழகு கால, அழகழகு வர்ணங்கள், புத்தம் புதிய மாடல்கள். அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்ணை அப்படியே கண் வைக்காமல் ஒவ்வொரு காரையும் பார்த்து கொண்டு வந்தார்கள். அவைகளின் மத்தியிலே ஒரு டப்பா கார் வளைஞ்சி நெளிஞ்சி சப்பையாகி ஏதோ மண்ணெண்ண டின்ல செய்த மாதிரி ஒரு கெரசின் டப்பா மாதிரி, தார் டப்பா மாதிரி வளைஞ்சி நெளிஞ்ச ஒரு அருவருப்பான காரும் அதை மத்தியில இருந்தது. அவ்வளவு கார்களையும் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த காரை பார்த்த உடனே முகத்தில் அவ்வளவு வெறுப்பு, அருவெறுப்பு. சிலர் அந்த காரை பார்த்து காரி துப்பி, இவ்வளவு அழகு கார்கள் மத்தியில யார் இந்த நாட்டுப்புறம் காரை கொண்டு நிறுத்தி இருக்கிறது, சி டப்பா கார் என்று காரை துப்பி விட்டு போனார்கள். சிலர் அவ்வளவு கார்களை பார்த்து இந்த காரை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், கால் எடுத்து ஒரு உத விட்டு யார் இந்த கார் இந்த போட்டியில இவ்வளவு அழகு கார் மத்தியில கொண்டு எப்படி கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த டிரைவர் ஒன்னும் கேர் பண்ணாம அதில் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். கார் பந்தயம் ஆரம்பித்தது. 1 2 3 ரெடின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த டப்பா கார் தான் எடுத்தது ஒரு ஸ்பீடு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது பேய் பறந்த மாதிரி இந்த கார் பறக்குது. பார்த்து கொண்டே இருக்காங்க. ஆரம்பத்தில் எடுத்த ஸ்பீடு கடைசி வரையும் ஜப்பான்காரன், இங்கிலாந்துக்கார ஒன்னும் கிட்டவே நிற்க முடியல. இந்த டப்பாக்கார ஆரம்பத்திலிருந்து கடைசி வர யாரும் கிட்டவே நெருங்க முடியாத அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெற்றது. எல்லாருக்கும் சந்தேகம் உண்டாயிட்டு, இதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது. எப்படி இந்த டப்பாக்கார இவ்வளவு ஸ்பீடாக ஓடுது? ஜப்பான்காரால ஓட முடியல, ஜெர்மன்காரால ஓட முடியல, இது எப்படி இவ்வளவு ஸ்பீடா? ஆகவே இந்த கார் போய் ஃபர்ஸ்ட் பிடித்த உடனே எல்லாரும் அக்கு வேற ஆணி வேற அந்த காரை கழட்டி உள்ள என்ன ரகசியம் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு எல்லாரும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போதான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள். அதுக்கு உள்ள அந்த காருடைய இன்ஜின் ஒரு கார் இன்ஜின் இல்ல, ஒரு பயங்கர ஜெட் பிளைட் உடைய இன்ஜினை உள்ள மறைச்சு வச்சு வெளியில பார்த்தா டப்பா மாதிரி அப்படி இப்படி இப்படின்னு வச்சிருக்கிறான். மற்ற எல்லா கார்களும் கார் இன்ஜின்ல ஓடுது. ஆனா இந்த ஒரு கார் மட்டும் பிளைட் இன்ஜின்ல, ஜெட் இன்ஜின்ல ஓடுது. இதுதான் காரணம். இதனால்தான் இது ஃபர்ஸ்டா ஓடி வந்தது. அது போலதான் ஆண்டவர் நம்முடைய மனுஷீக என்ஜின்ல நம்ம வெற்றியாய் பரிசுத்தமாய் ஓட முடியாது என்பதற்கு பரலோகத்திலிருந்து ஆவியானவருடைய என்ஜினை நமக்குள்ள கொண்டு வந்து ஃபிட் பண்ணி ரகசியமாய் வைத்திருக்கிறார். வெளியே பார்த்தா என்னடா இது ஸ்ரீலங்கன், என்னடா இது இந்தியன், என்னடா இது வெள்ளக்காரன், இவ்வளவு அழகா, இவ்வளவு கலர் பாரு, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். நமக்கு தோற்றம் இல்லாமல் இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், நிறம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பேதமையா இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஆண்டவர்
பரலோக இன்ஜினை நமக்குள்ள ஃபிட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியோடு ஓடி முடிவதன் ரகசியம். அதுதான் நாம் நம்முடைய பலனால் ஓடவில்லை, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால நாம் ஓடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்புறதுக்கு முன்னால் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறார், அந்த பரிசுத்தாவியை பெறும் மட்டும் நீங்கள் காத்திருங்கள், அந்த பரலோக என்ஜின் உங்களுக்குள்ள வைக்கப்படட்டும், உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள். லூக்கா 24:49 இயேசு சொன்னார், இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிப்புவதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனமானது. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் முதலாவது கொடுக்கிற ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரலோகத்தின் பரிசுத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பரிசுத்தத்தோடு, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு நாம் ஓடுவதற்குத்தான் பரிசுத்தமுள்ள ஆவியை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ளே தருகிறார். இந்த பரிசுத்தம் வரும்போது உலகத்தின் அசுத்தங்களை நாம் ஜெயிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியின் வரும்போது உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், உலகத்தில் உள்ள இச்சைகள் எவ்வளவு வெள்ளம் போல இந்த கடைசி நாட்களில் சாத்தான் அவிழ்த்து விடுகிற வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, போர்னோகிராபி ஆவி, எல்லா அசுத்தங்களையும், இந்த கே என்று சொல்லுகிறார்களே ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அப்படிப்பட்ட சகல அருவருப்புகளையும் நீங்கள் ஜெயங்கொண்டு ஓடுவதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவர், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்குகிறார். இதுதான் முதல் அபிஷேகம். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம். இந்த அக்கினியின் அபிஷேகம் 2 விதத்திலே கிரியை செய்கிறது. நமக்குள்ளே சுட்டரிக்கிற ஆவியாக, அக்னியாக அந்த அபிஷேகம் உதவி செய்கிறது. அதே நேரத்தில் மந்திரவாதிகளின் கட்டுகள், பிசாசுகளின் செயல்களை சுட்டரிக்கும்படி ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நமக்குள்ளே உள்ள பாவ பழக்க வழக்கங்கள், நாம் ஆண்டவருக்குள்ளே எழும்ப முடியாதபடி நமக்குள்ளே சில குறைவுகள், எப்படி ஏசாயாவுக்குள்ளே ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில் வாழ்ந்து சில கிட்ட வார்த்தைகளுடைய வாயில வந்து விடுகிறது. ஆகவேதான் அந்த அக்கினி அபிஷேகத்தை அனுப்பி, இந்த அக்கினி அபிஷேகத்தை ஏசாயா 4:5 சுட்டரிப்பின் ஆவி, நம்முடைய சுபாவங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை சுட்டரிக்கிற, நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்க வழக்கங்களை சுட்டரிக்கிற ஆவியை ஆண்டவர் நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார், தேவனுக்கு உகந்த ஒரு ஆலயமாய் நம்மை மாற்றுகிறார். அதே நேரத்தில் நான் நேற்று சொன்னேன், சர்ப்பத்தை அடித்ததோடு நின்றுவிடக்கூடாது, அதை சுட்டரிக்க வேண்டும். பிசாசின் கிரிகளை சுட்டரிக்க வேண்டும். மந்திரவாதிகளின் வல்லமைகளை அர்த்தமாக்க வேண்டும். என்ன சூனியம் இருந்தாலும், செய்வினை கட்டுகள் இருந்தாலும், எத்தனை 1000 மந்திரவாதிகள் இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அபிஷேகம் அந்த வல்லமை சுட்டரித்துக் கொண்டே இருக்கும். ஆகவேதான் அக்கினி அபிஷேகம் தேவையானது. மூன்றாவது ஒரு அபிஷேகத்தை வேதம் சொல்லுகிறது, அது வல்லமையின் அபிஷேகம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த வல்லமையின் அபிஷேகம் எதற்காக? நோய்களை குணமாக்குவதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக, குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துவதற்காக, மரித்தோரை எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவை,
ஒரு வல்லமை தேவை. பிசாசை துரத்துறது ஆவியின் வரம் அல்ல, பிசாசை துரத்துகிறது தேவனுடைய வல்லமை. நீங்க உபவாசத்தில் இருக்கும்போது, ஜெபிக்கும் போது அந்த வல்லமை உங்களை பெருகி கொண்டே இருக்கும். ஆகவேதான் சில ஆவிகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தில் அது போகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஜெபிக்கும் போது உங்களுக்கு வல்லமை, ஸ்துதிக்கும் போது ஒரு வல்லமை, சபை கூடி வரும்போது சபையில் உள்ள வல்லமை, கூட்டு வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கும். இது வல்லமையின் அபிஷேகம். நான்காவது ஒரு அபிஷேகத்தை வேதம் சொல்லுகிறது, அது ஆனந்த தைல அபிஷேகம். சங்கீதம் 45:7 ஆனந்த தைல அபிஷேகத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அதுபோல ஏசாயா 61:3 அவர் துயரப்பட்டவர்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். எபிரேயர் 1:9 ஆனந்த தைலம். ஆனந்த தைலம் என்று சொல்லும்போது ஆண்டவர்களே மனமகிழ்வதற்காக, ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்து கொள்வதற்காக. யோவான் எப்போது கர்த்தருடைய மார்பிலை மகிழ்ச்சியோடு சார்ந்து கொண்டிருந்தார். அதுபோல ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கு இந்த ஆனந்த தைல அபிஷேகம் நமக்கு தேவை. புதிய பாடல்களை ஏற்றி, புதிய மியூசிக் போட்டு, கித்தார் வாசித்து அப்படியே தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து ஆராதிப்பதற்கு இந்த ஆனந்த தைல அபிஷேகம் தேவை. தந்தை பெர்க்மேன்ஸ் தலையில ஆண்டவர் குடங்குடமா ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனபடியால் தான் இவ்வளவு பாட்டு. அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சா சிரிக்காதவனும் மகிழாதவனும், தீபாவளிக்கு தான் சிரிக்கிறவன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் சிரிக்கிறவனும் கூட மகிழ்ந்து கரந்தட்டி மகிழும்படி ஒரு ஆனந்த தைல அபிஷேகம், கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அடுத்த அபிஷேகத்தை பார்க்கும்போது ஐந்தாவதாக ஒரு விண்ணப்பத்தின் அபிஷேகம், ஒரு மன்றாட்டின் அபிஷேகம். இன்னும் அன்பின் அபிஷேகத்தை பார்க்கிறோம். சத்துருக்களை நேசிப்பதற்காக ஒரு அன்பின் அபிஷேகம். சிலருக்கு எப்போதும் நறுங்குண்டு ஆவினால ஒரு கண்ணீரின் அபிஷேகம் இருக்கும். முழங்கால் படியிட்ட உடனே கண்ணீரோடு சிலுவை நோக்கி பார்ப்பார்கள், கண்ணீரோடு மன்றாடுவார்கள். கண்ணீரின் அபிஷேகம். இப்படி அநேகருக்கு அநேக அபிஷேகங்கள். சாம் ஜோத்ரை பார்த்து உங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்குன்னு கேட்டா நான் சொல்லுவேன், எனக்கு எழுதுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேனா பிடிச்சேன்னா என்னுடைய மைண்ட்ல அந்த தாட்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் என் பாட்டுக்கு எழுதி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்ல சொல்ல எனக்கு அந்த எழுதுகிற அபிஷேகம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுபோல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஏன் அபிஷேகம் ஆண்டவரே, எனக்கு எந்த விதத்தில் அபிஷேகம் நீ தந்திருக்கிறேன், ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்லி தருவார். பலருக்கும் பல அபிஷேகங்கள் இருக்கலாம். ஆனால் கடைசி அபிஷேகம், தம்முடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கடைசி அபிஷேகம் உண்டு. அது மகிமையின் அபிஷேகம். மகிமையின் அபிஷேகம். மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார் என்று 1 பேதுரு 4:14 வாசிக்கிறோம். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போதுதான் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவதற்காக நமக்கு அந்த மகிமையின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். அதை 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். இமைப்பொழுதே நாம் மறுரூபம் ஆவோம், மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதை குறித்து நான் அதிகமாக இன்னும் 2 நேரம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆனா இன்றைக்கு நாம் விசேஷமாக இந்த அக்கினி அபிஷேகத்தால நாம நிரப்பப்படுவது எப்படி, எப்படி பரிசுத்தவான்கள் அந்த அக்கினியை இறங்க பண்ணினார்கள், ஒரு 4-5 சந்தர்ப்பங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எல்லா விதமான அபிஷேகங்களிலும் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம். அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த அக்கினியின் அபிஷேகத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், பெற வேண்டும், அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1:7 என்று நினைக்கிறேன், உன்மேல் என் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, அதை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். ஒரு சபையில ஒரு நல்ல ஒரு விசுவாசி இருந்தார். பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிரப்பப்பட்டார். ஆனா சில காலம் கழித்து சபையில சிலர் வந்து சொன்ன சில வேண்டாத காரியங்கள், சில குழப்பங்கள் அவரை பற்றி பிடித்தது. ஆகவே 3-4 வாரங்கள் அவர் சபைக்கு வரவில்லை. ஏன் சபைக்கு வரவில்லை? போதையர் பார்க்கிறார், முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணும், 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணும், 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணும். அவை போதகர் என்ன பண்ணினார்? அவருடைய வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனால் அவர் நல்ல விறகட்டையெல்லாம் எடுத்து வைத்து வீட்டுக்கு வெளியில ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அவர் குடும்பத்தாரெல்லாம் உட்கார்ந்து அனல் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் மியூசிக் பிளேயர், நல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு, பாப் மியூசிக் மாதிரி டக்க டக்க டக்குன்னு அடித்து கொண்டிருந்தது. எல்லாரும் சுத்தி வர ஃபேமிலியா உட்கார்ந்து இருந்தார்கள். இந்த போதகர் போனார். எல்லாரையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்தார், ஒவ்வொருத்தரையும். சபைக்கு வர வேண்டிய விசுவாசி, அவருடைய மனைவிய, பிள்ளைகள்லாம் ஒரு பார்வை பார்த்தார். பார்த்து விட்டு ஒன்னும் பேசல. ஏன்னா அந்த மியூசிக் ரொம்ப சத்தமா ஓடிட்டு இருக்கு, டக்கா 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 என்று. ஆகவே அவர் மெதுவா போனார். அந்த குளிர் காய்கறக்கா வைத்திருந்த விறகு ஒரு கட்டை எடுத்து வெளியே வைத்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டை அணைந்து போனது. இந்த அணைஞ்சு போன விறகு கட்டையை பார்த்தார். அணைஞ்சு போன விசுவாசியை பார்த்தார். விசுவாசியை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு இந்த அணைஞ்சு போன கட்டை எடுத்து மறுபடியும் மற்ற கட்டைகளோடு வைத்தார். மற்ற கட்டைகளோடு சேர்ந்த போது இந்த அணைந்து போன கட்டை இப்ப அழகா ஆனல் மூட்டி அழகா பற்றி எரிகிறது. அந்த எரிகிற அந்த கட்டையை பார்த்தார். ஒரு சந்தோஷமாய் ஒரு சிரிப்பு சிரித்தார். போதகர் போய்விட்டார். ஒரு வார்த்தையும் பேசல. இந்த விசுவாசிக்கு இப்ப உணர்த்தப்பட்டா, சபை கூடுதல பல கட்டைகளோடு நீ சேர்ந்திருந்தா நீனும் பற்றி பிடித்து அழகாய் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிப்பாய். சபை கூடுதலை நீ விட்டுவிட்டால் உன்னில உள்ள அக்கினி அணைந்து போகும். ஒரு கரிக்கட்டையை போல மாறிவிடுவாய். உன்னை கண்டு பரலோகம் துக்கப்படும். சபை கூடுதலை விட்டுவிட்டாயே, கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டதே. சபை கூடுதலை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறாரு. மறுபடியும் அந்த கட்டைகளோடு சேர்ந்து இருக்கும்போது அது எப்படி ஜுவாலித்து எரிகிறது. நீ மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே வந்துவிட வேண்டும். மறுபடியும் ஆதி அக்கினிக்குள்ளே, பழைய ஜெப ஜீவியத்துக்குள்ளே, பழைய வல்லமைக்குள்ளே, பழைய சாட்சியுள்ள ஜீவியத்துக்குள்ளே, ஊழியம் செய்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் வந்துவிட வேண்டும். ஆண்டவர் அதை அருமையாய் உணர்த்தினார். ஆகவே அடுத்த வாரம் சபை கூடுதல பார்த்தா அவர் தான் முதல்ல உட்கார்ந்திருந்தார். அணைந்து போன கரிக்கட்டையாய் நான் இருக்க பிரியப்படவில்லை. தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க பிரியப்படுகிறேன். நன்றாய் அவர் உணர்த்தப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சத்தத்தை உயர்த்தி யாராகிலும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். போதும். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலிபீடத்தில் அக்கினி இறங்கணும்னு வைராக்கியமாயிருந்த எலியா அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடந்ததை கண்டான்.
அந்த பலிபீடம் தான் நம்மையும் தேவனையும் ஒன்றாய் இணைக்கிறது. அந்த பலிபீடத்தில் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நமக்காக குற்ற நிவாரண பலியாக மாறியிருக்கிறார். ஆனால் இப்போது அந்த பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உறவு முறை தகர்ந்து கிடக்கிறது. சில பலிபீடங்களை நாமே தகர்த்து விடுகிறோம். சில பலிபீடங்களை நான் நினைக்கிறேன், எலியா அந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்த பலிபீடத்தை யேசபேல் என்ற கூடிய ராணி தகர்த்திருந்திருக்க கூடும். பாகாலின் பூசாரிகள் அதை தகர்ந்திருக்க கூடும். இப்பொழுது அவர் பார்க்கிறார், ஐயோ, தேவனுடைய பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. இந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்க வேண்டும். இந்த பலிபீடத்திலே தேவ பிரசன்னம் மறுபடியும் இறங்கி வரணும். உன்னதத்தில் இருக்கிற ஆவி இறங்கி வரணும். இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அநேக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் என்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளோடு கர்த்தருக்கு ஒரு உறவு தகர்க்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் வளர முடியாதபடி பெற்றோரே ஒரு முன்மாதிரியாய் வாழாதனால அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, உடைக்கப்பட்டு கிடக்கிறது, சிதறப்பட்டு கிடக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியை ஒரு வயசை யோசித்து பார். உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய குடும்பத்தில் ஜெப வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறதா? உன்னுடைய வேத வாசிப்பு தகர்க்கப்பட்டு கிடக்கிறதா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு இணைந்து சபையோடு இணைந்து செய்த ஊழியங்கள் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு காலத்தில் ஆண்டவரை நினைக்கும் போதே அவருடைய அன்பினால் உன்னுடைய கண்ணீர் சொரிந்தது. இயேசு என்று சொல்லும் போதே வெள்ளம் போல தேவனுடைய அன்பு உனக்குள்ளே வந்தது. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? உன்னுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதா? இன்றைக்கு நாம் செப்பனிடுவதற்கு இது அருமையான நேரம். எபேசு சபையை ஆண்டவர் பார்த்த போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் சொன்னார், எபேசுவே, நீ ஆதியில் அன்பை கொண்டிருந்த விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆனபடியால் என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியில் செய்த கிரிகளை செய். உன்னுடைய பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த பலிபீடத்தின் மேல் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது. இரவிலும் உன்னுடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரம் கர்த்தருடைய வருகை இருக்கின்ற தெரியாது. காலையிலோ மாலையிலோ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரும்போது உன்னுடைய பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது, ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது. இந்த பலிபீடம் செப்பனிடப்படணும். செப்பனிடும் போதுதான் தேவனிடத்தில் இந்த அக்கினி எதிர்பார்க்க முடியும். அது ஆசீர்வாதமான அக்கினி ஆனாலும் சரி, அல்லது அபிஷேக அக்கினி ஆனாலும் சரி, அது ஆவியின் வரங்களான அக்கினி ஆனாலும் சரி, பலிபீடம் முதலாவது செப்பனிடப்பட வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை ஊழியத்துக்கு அழைத்த போது, யோவானையும் அவனுடைய சகோதரனையும் ஊழியத்துக்கு அழைத்த போது வேதம் சொல்லுகிறது, மார்க் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வலைகளை செப்பனிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது பலிபீடமானாலும் சரி, அது வலைகளானாலும் சரி, ஓட்ட வலையில மீன் தங்கவே தங்காது. அந்த வலைகள் செப்பனிடப்படணும். அப்பதான் ஆசீர்வாதமான மீன்கள் வரும், சமாதானம் என்கிற மீன்கள் வரும், சந்தோஷம் என்கிற மீன்கள் வரும். தேவ பிள்ளைகளே, பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் லண்டன் வந்த போது வேல்ஸ் தேசம் போயிருந்தேன். ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு பக்தன் 1905ஆம் ஆண்டு ஒரு பெரிய எழுப்புதலை அந்த வேல்ஸ் தேசத்தில் கொண்டு வந்தார். 6 மாசத்துக்குள் 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்தார். ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவதில்லை, மேடையில் நின்று இயேசு சொல்லும் போதே வானம் திறக்கப்படும், அக்கினி விழும்.
எப்போதும் அக்கினிக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாரா. ஒரு மலையடி வாரத்தில் அவரை பேச அழைத்திருந்தார்கள். குதிரையில போய் கொண்டிருந்தார். ஆவியானவருடைய உள்ளத்திலே உணர்த்தினார், உன் பலிபீடத்தை நீ செப்பனிடு. சில குறைகள் உனக்கு வந்துவிட்டன, சில கசப்புகளுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாய், சில மன்னியாத சுவாபங்கள் உனக்குள்ளே ஒட்டி கொண்டது. இப்போதை நீ ஒப்புக்கொடு. உன் பிரசங்கம் முக்கியம் அல்ல, உன்னுடைய பலிபீடம் செப்பனிடப்படணும். ஆகவே அவர் இறங்கினார். அது ஒரு காட்டு பகுதி. தன்னுடைய குதிரை ஒரு மரத்திலே கட்டினார். இந்த காடுகளுக்குள் போனார். தேவனே என்னை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளும். தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீ பார்த்து என்னை நித்திய வழிகளிலே நடத்தும். தேவனே பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். துணிகரமான பாவங்கள் என்னை ஆள வெட்டாதிரும். 4 மணி நேரம் அவர் ஜெபித்தாராம். 4 மணி நேரம் தேவ பிரசன்னம் தன் மேல இறங்குகிற வரையிலும், வானங்கள் திறக்கப்பட்டு அக்கினி அவர் மேல ஊற்றப்படுகிற வரையிலும் கண்ணீரோடு நடந்து அங்கும் இங்கும் நடந்து உலாவி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். 4 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னம் அவர் மேல் இறங்கி வந்தது. குதிரை மேல ஏறி போனார். ஆவில நிரம்பி கொண்டே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே போனார். அங்கே பாவம் ஜனங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் ராத்திரி 10 மணி வரைக்கும் பாட்டு பாடி இன்னும் ஈவான் ராபர்ட்ஸை காணுமே, பிரசங்கியார காணுமே, அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். குதிரையிலிருந்து கீழே குதித்தார். மேடையில ஏறினார். ஆண்டவரே, நீர் போட விரும்புகிற அக்கினியை போட ஆண்டவரே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கும்படி அந்த அக்கினி விழட்டும். பெரிய பிரசங்கம் ஒண்ணும் பண்ணல, 7 குறிப்பு 8 குறிப்பு ஒன்னும் சொல்லல. கர்த்தருடைய அக்கினி விழுந்தது. கர்த்தருடைய அக்கினி விழுந்தது. ஐயோ பாவி 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 என்று ஒவ்வொருவரும் கதற ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் கழிந்தது, எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். ஏன் இந்த விசேஷமான கூட்டங்கள்? நீங்கள் மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பணும், மறுபடியும் பலிபீடம் செப்பனிடணும், மறுபடியும் உங்க மேல அந்த அக்கினி இறங்கணும் என்பதற்காகத்தான் இந்த விசேஷமான கூட்டங்களை போதகர் ஐயா, பிஷப் ஐயா ஒழுங்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, கடைசி வரை கர்த்தரிலே நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்குள்ளே அந்த அக்கினி அவசியம். ஆகவே எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருடைய அக்கினி இறங்குவதற்கு முதல் படியை அவர் செய்து வைத்தார். 2வதாக வேதத்தில் அக்கினி இறங்கின இன்னொரு சந்தர்ப்பத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், தேவாலயத்தை அங்கே சாலமோன் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக வந்து நின்றார். வேதம் சொல்லுகிறது, பலியை செலுத்தினார், ஒரு ஜெபம் பண்ணினார் ஆண்டவரை நோக்கி. அவருடைய ஜெபத்தை அது முன்னின 2 அதிகாரத்திலும் 1 நாளாகமா 2 நாளாகமா மறந்துட்டேன், 2 நாளாகமம். அதுக்கு முன்னால் பார்த்தால் 5ஆம் அதிகாரத்திலும் ஒரு பெரிய ஜெபம் பண்ணினார். 6ஆம் அதிகாரமும் அந்த ஜெபம் தொடங்கினது. 7ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஒரு பெரிய ஆலயம், ஒரு மகிமையான ஆலயம். சாலமோன் முதல் ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டினார். கட்டும்போது ஈரான் மன்னனாகிய ஈராம் தேசத்து மன்னனை பார்த்து சொன்னார், என்னுடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர், நான் அவருக்கு கட்டுகிற ஆலயமும் பெரிதாயிருக்கும்.
அந்த பெரிய ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணி முடித்தார். பரலோக அக்கினி இறங்கி வந்தது. அது பூமிக்குரிய அக்கினி அல்ல, கர்த்தருடைய மகிமையும் அந்த ஆலயத்தை அப்படியே நிரப்பினது. ஆசாரியர்கள் கூட பணிவிடை செய்ய முடியாத அளவு மகிமை மேகங்கள் வந்து இறங்கி. எப்பொழுது என்றால் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் மிகவும் முக்கியம். எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதுங்க. என்ன சாக்கு போக்கோ அதுக்கு சொல்லவே கூடாது. ஜெபம்தான் உங்களுடைய உள்ளமாகிய ஆலயத்தை தேவ மகிமையால நிரப்பும். சாலமோன் கட்டின ஆலயம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை என்பதை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாமே அவருடைய ஆலயம், நாமே அவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:14 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாயிருக்கிறது என்று அறியீர்களா? நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவி இறங்கணும். உங்களுக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இறங்கணும். உங்களுக்குள்ள ஒரு மன்றாட்டின் ஆவி, கண்ணீரின் ஆவி, நறுங்குண்ட இருதயத்தோடு தேவனை பார்க்கிற ஒரு ஆவி இன்றைக்கு இறங்கணும். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷமானது. கொரியா தேசத்துக்கு போனேன். அங்க நான் போகும்போது 7 லட்சம் மக்கள் ஒரு சபையில் இருக்கிறார்கள். அந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயம். இந்த போகிற இடத்துல கேட்டார்கள், 4 பேர் ஆரம்பிச்சு அந்த சர்ச்சில் 7 லட்சம் பேர் இருக்காங்களே, என்னுடைய ரகசியம் என்ன? ஒவ்வொரு ஆராதனையிலும் அக்கினி இறங்குகிறதே, அதனுடைய காரணம் என்ன? இந்த போதை சொன்னார், அதற்கு 3 காரணம். முதல் காரணம், எங்களுடைய சபை ஜெபிக்கிற சபை, ஜெபம் காரணம். 2வது காரணம் ஊக்கமான ஜெபம். 3வது காரணம் உபவாசத்தோடு கூடிய ஜெபம். 3 காரணமா? முதல் காரணம் ஜெபம், 2ஆம் காரணம் ஜெபம், 3ஆம் காரணம் ஜெபம். 7 காரணம் இருக்குனாலும் ஜெபம் 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 ஜெபம். அதுதான் காரணம். உங்க வீட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகணுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரமா எழுந்து பிரகாசிக்கணுமா? உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கணுமா? உங்க வீட்டில் தேவதூதர்கள் இறங்கி உலாவணுமா? கர்த்தருடைய சட்டைகள் உங்களுடைய வீட்டின் மேல் விரித்து இருக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பம் உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்க வேண்டுமா? ஜெபம் 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 ஜெபம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டதோடு நின்று விடவில்லை, பலிபீடத்தின் அருகிலே நின்றார், ஒரு ஜெபம் செய்தார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தைகளின் படியே இவைகளை செய்தேன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இந்த ஜெபத்தை அவர் செய்யறதுக்கு 55 செகண்ட் தான், 1 நிமிஷம் கூட ஆகல, 1 நிமிஷம் கூட ஆகல. அந்த ஜெபத்தை படிச்சுட்டே ஓச்ச பார்த்தேன், 55 செகண்ட் தான் இருந்து. 55 செகண்டுக்குள்ள வானம் திறந்தது. அந்த 55 செகண்டுக்குள்ள தபா 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 என்று அக்கினி இறங்க ஆரம்பித்தது. பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டிருந்த அந்த பலியை அது தகனித்தது. வாய்க்கால உள்ள தண்ணீர் எல்லாம் நக்கி போட்டது. இந்த ஜெபம் பண்ணி முடித்தாரோ இல்லையோ, ஜனங்கள் எல்லாம் முழங்கால விழுந்தார்கள். உடைய முழங்கள் யாவும் முடங்கின, நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்படியே சரண்டர் ஆனாங்க. ஒரு நாள்ல அந்த தேசம் முழுவதையும் மறுபடியும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி விட்டார். ஒரு ஜெபம், ஒரு ஜெபம். அதுக்கு முன்னால் அவர் நின்று பிரசங்கம் பண்ணார், பெரிய பிரசங்கம் பண்ணார். இந்த கர்மேல் பர்வதத்தில் நின்று
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், ஆவியான் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எந்த நிலை எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் அமைதியா காலாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் அசையல. பிரசங்கம் அசைக்காததை ஜெபம் அசைக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாது. ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடிய மிக சிறந்த காரியம் உண்டுண்டா, எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும். நாம ஜெபிக்கிறது வேற, நம்முடைய அறிவிலிருந்து ஜெபிக்கிறது வேற, நம்ம ஞானத்தை உபயோகப்படுத்தி ஜெபிக்கிறது வேற. ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியால நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே. ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள்ல நமக்காக ஜெபிக்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து அவர் ஜெபிக்கிறார். அதுதான் ரொம்ப வல்லமையான ஜெபம். அந்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள கொள்ள நமக்குள்ள அந்த ஜெப ஆவி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அப்போதான் அந்த அக்கினி இறங்கினது. சாலமோன் ஜெபிக்கிறார், அக்கினி இறங்குகிறது. எலியா ஜெபிக்கிறார், அக்கினி இறங்குகிறது. நம்ம ஜெபிக்கும் போது அக்கினி ஆண்டவர் இறங்க பண்ண மாட்டாரா? நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். நிச்சயமாய் அக்கினி இறங்கும். மூன்றாவதாக எப்போது அக்கினி இறங்கினது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பெந்தைக்கோஸ்தே நாள் என்ற நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டமா ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். 120 பேர் கூடியிருக்கிறார்கள். 10 நாட்களாக அவர்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் பரமேறி போனது 40வது நாள். பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது 50வது நாள். 40வது நாளிலிருந்து 50வது நாள் வரையிலும் 10 நாட்கள் அந்த மேல் வீட்டறையிலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றினார்கள் என்றால் அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:8ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியினால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள், பொறுமையோட காத்திருங்கள், பொறுமையோட காத்திருங்கள். கரெக்டா பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. ஒரு பெரும் காற்று அந்த அறைக்குள்ளே வீசினது. ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததாம், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததாம். யூதருக்கு பயந்ததினாலே மேல் வீட்டறையில கதவு ஜன்னல் அடைத்திருக்கிறார்கள். அங்கே உள்ளே வெளியே காற்று வருவதற்கு வழி இல்லை. அந்த காலத்தில் ஃபேன்களும் இல்லை, ஃபேன் காற்றும் வரவில்லை. அறைகள் மூடியிருந்தாலும் பரலோக பெருங்காற்று அங்கே வீசினது. ஆவியானவராகிய காற்று அங்கே வீசினது. இது மாம்சத்தை தொட்டுவிட்டு போகிற காற்று அல்ல. நம்முடைய ஆத்துமாவில் உள்ள தூசிகள் தும்புகள் எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு போகிற ஒரு காற்று. ஒரு அக்கினி அபிஷேகத்துக்கு வழி திறந்து கொடுத்த காற்று வீசினது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மேலும் அக்கினி மயமான நாவுகள் வந்து அமர்ந்தன. எல்லாரும் பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டு தேவன் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார். ஒரு பெரிய எழுப்புதல். அவர்கள் காத்திருந்த போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலை காண்பீர்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காலம் வீணான ஒரு நேரம் அல்ல. அது உன்னத பலன் உங்களை நிரப்புகிற ஒரு வேளை. கடைசியாக 4ஆவதாக
எப்பொழுது அக்கினி இறங்குகிறது? வசனத்தை தியானிக்கும் போது. சங்கீதம் 39:3 சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், நான் நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன், எனக்குள்ளே என் ஆவி அனல் மூண்டது, எனக்குள்ளே அக்கினி மூண்டது. அப்பொழுது நான் என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நாம் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேத வசனங்களை தியானிக்கும் போது, ஆவியும் ஜீவனுமான இந்த வசனங்களை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லிவிடுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் தியானமாயிருந்து அவன் பாக்கியவான். எம்மாவூருக்கு சீஷர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கூடவே நடந்தார். வீண் கதெல்லாம் பேசல. ஆண்டவர் சிலுவையில் நான் எப்படி பாடுபட்டேன் தெரியுமா, எப்படி முள்முடி சூட்டினாங்க, அதெல்லாம் பத்தி பேசல. அங்குள்ள அரசியல் பேசல, ரோமர்களை பத்தி பேசல, பரிசேயரை பற்றி ஆண்டவர் பேசல. வேத வாக்கியங்களை பேசினார். அப்பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், அவர் நமக்கு வேத வசனங்களை விளக்கி காண்பித்த போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அக்கினியை பற்ற வைக்கக்கூடியது இந்த வேத புத்தகம் தான். அக்கினியை பற்ற வைக்கக்கூடியது இந்த வேத வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு என்ற 100க்கு அதிபதி வீட்டுக்கு வந்தார். அவர் புறஜாதியாருடைய வீடு. கொர்நேலி ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ரோம அரசாங்கத்தின் கீழே 100க்கு அதிபதியாய் சசரியா பட்டணத்தில் இருந்தான். பேதுரு அந்த வேத வசனங்களை வைத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, இந்த வசனங்களை பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அது பெரியவங்க சிறியவங்க, அவங்க புறஜாதியார், இஸ்ரவேல், யூதர்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் அக்கினி இறங்கினது, யாவர் மேலும் அபிஷேகம் இறங்கினது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் சோர்ந்து போய்விட்டீர்கள். அநேகர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரோ அக்கினியை உங்கள் மேல போட வந்தார், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அதற்கு முன்பாக நான் மரணத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டியது இருக்கிறது, நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது. அதுவரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இந்த மரணத்தின் வழியாய் நான் கடந்து சென்று என்னுடைய பிள்ளைகள் மேல் நான் அக்கினியை போட விரும்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மேல் அக்கினியை போட விரும்புகிறார். இன்றைக்கு ஆவியின் வரங்களை உங்களுக்கு தரும்படி விரும்பப்படுகிறார். இன்றைக்கு உங்க மேல ஒரு அபிஷேக எண்ணெயை ஊற்ற விரும்புகிறார். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு பலத்த அக்கினியை இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல போட விருப்பப்படுகிறார். அவர் அக்கினியை போடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். சகோதரனே, அந்த அக்கினியை பெறுவதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? சகோதரியே, அந்த அக்கினியை பெறுவதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? ஓ, இன்றைக்கு உன்னுடைய ஜெப ஜீவியம் குறைந்து போய்விட்டது. மங்கி எறிகிற திரியை போல நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முழங்கால்கள் பலவீனப்பட்டு போய்விட்டன.
உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் இருந்த ஜெப ஜீவியத்திலிருந்து நீ விழுந்து போனாய், குறைப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறாய். சகோதரனே, அநேக அந்நிய அன்புகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குளிரை கொண்டு வந்து விட்டது. நீ இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு அந்நியனை போல நீ நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவரோ உன்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க தீர்மானிப்பாயானால் உன்மேல் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அக்கினியை போட விரும்புகிறார். ஆயத்தமா இருக்கிறாயா? உன்மேல் இறங்குவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உன்னை மறுபடியும் ஆதி அன்புக்கு கொண்டு வர ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இப்போது ஏதோ ஒரு பெரிய காரியம் சம்பவிக்க போகிறது. இப்போது கர்த்தர் பலமாய் உன்னுடைய வாழ்க்கையில இறங்கி வரும்படி பிரியப்படுகிறார். உடைந்து கிடக்கிற பலிபீடங்களை நீ சொப்பனிடும் போது இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன்னிலே இறங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம். இது உங்களுடைய நேரம், இது கர்த்தருடைய நேரம். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம், அவர் உன்னை நிரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உன் மேல் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குகிறதை நீ உணர்வாய். உனக்கு நேர் முன்பாக அக்கினி அபிஷேகத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் அநேக அதைரியங்கள், அநேக அவிசுவாசங்கள் உனக்குள்ளே வந்துவிட்டன. கடமைக்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துவிட்டு நீ போய்விட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தரோ உன்னை அழைத்தவர் உனக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய கையிலே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும்படி உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை இப்பொழுது நீ செவ்வைப்படுத்துவாயானா உன்னுடைய மனசாட்சி நீ எதிலே விழுந்திருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நீ எதிலே குறைவுபட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஆவியானவர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ தீர்மானத்தோடு கர்த்தருடைய பாதங்களை பிடித்துக் கொள்வாயானால் உன்னை ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவா. எலியாவின் மேல் இருந்த ஆவியை, அக்கினியை பல ஆயிரம் மடங்கு உனக்குள்ளே வைக்க அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய எலியா நீர்தான், எழும்ப வேண்டிய எலிசா நீதான். கர்த்தர் உன்னை அக்கினியால நிரப்ப போகிறார். நீ நினைத்தது கொஞ்சம், வேண்டிக் கொண்டது கொஞ்சம். கர்த்தரோ மகா மேன்மையான அழைப்பினால் உன்னை அழைத்திருக்கிறார். யார் யார் ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களை அக்கினி ஜுவாலையாக்கி பயன்படுத்துவதற்கு என் ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வல்லமை பலமாய் உன் மேலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஆவியானவரே, இது உம்முடைய நேரம், உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற ஒரு நேரம், அக்கினி மயமான நாவுகளால் நிரப்புகிற ஒரு நேரம். தன் செட்டைகளை அடித்து எழும்புகிற கழுகு மலைகளை குறித்து கவலைப்படாமல், குன்றுகளை குறித்து கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலாய் எழும்பி பறக்கிறது போல கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல சகோதரனே, நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல.
கர்த்தர் உன்னை மேன்மையாய் பார்த்திருக்கிறார். அதற்காகவே ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணும்படி கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறாயா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறாயா? இப்பொழுது அக்கினி இறங்க போகிறது. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின ஆவியானவர், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அதே அக்கினியானவர் உன்னுடைய உள்ளமாகிய பலிபீடத்தில் இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. எலியா ஒரு நேரத்துக்காக அவர் காத்திருந்து கொண்டே இருந்தார். அது அந்தி பலி செலுத்துகிற நேரம், அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டது. உலகத்தின் அந்தி வேளை வந்துவிட்டது. கடைசி காலம் வந்துவிட்டது. பின்மாறி மழை பொழிகிற நேரம் வந்துவிட்டது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன காலம் வந்துவிட்டது. எல்லா தடைகளையும் உடைக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகளும் விலகும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்குவதற்காக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, 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 இந்த அபிஷேகம் போதாத ஐயா, இந்த வல்லமை போதாத ஆண்டவரே, இன்னும் ஒரு மேன்மையான நிலைமைக்கு உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவன் கொடுக்கிற பாஷையின்படி புதிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நீரூற்று போல, ஒரு நீரூற்று போல கர்த்தருடைய அபிஷேகம் பொங்கி வருகிறது, பொங்கி வருகிறது. பேசு, அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. உன்னுடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல உயர்த்தி கர்த்தரிடத்தில் கேள். ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு. ஓ ரபா லரா பா தரா கலா பா ஷரா, ஓ ரபா தரா கலா பா ரபா தரா கலா பா ஷரா. இன்னும் 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 ஆண்டவரே, இன்னும் 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 ஆண்டவரே, இன்னும் 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 இயேசுவின் நாமத்தில் வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்களை கிழித்து எங்களுடைய மத்தியில இறங்குவீராக. ஒரு பெரிய அசைவு எங்களுடைய மத்தியில உண்டாவதாக. இன்னும் 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 ஒரு பெரிய அபிஷேகம், இன்னும் ஒரு பெரிய வல்லமை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். யாராவது பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் இப்போது கர்த்தருடைய அருகில வருகிறதை உணர்ந்து இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பேசு, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹபா ரபா தர கல பா தர. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அக்கினி மயமான நாவுகள் உன்மேல் அமருகிறது. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் ஓ ரபா தர கல பா தர, ஓ ரபா தர கல பா. சபையை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஓ ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் சபையை கொண்டு போகிறார். ரபா ரபா தர கல பா தர கஷதர, ஓ ரபா தர பா தர கல பா தர கல பா ரபா ரபா தர பா ஷதர கல பா தர பா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், இன்னும் இன்னும் எங்களுக்கு அபிஷேகம், இன்னும் இன்னும் வல்லமை, இன்னும் இன்னும் ஆவியர் வரங்கள் ஒவ்வொரு மேலும் பற்றி பிடிப்பதாக. ஓ ரபா தர அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் மறுபடியும் உனக்கு வந்து விட்டது. மறுபடியும் கர்த்தருடைய அபிஷேகத்தை உன்னால் நிரப்பி விட்டார். ஆதி அன்புக்கு கர்த்தர் கொண்டு விட்டு வந்து விட்டார். பழையவைகள் ஒளிந்து போயின, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். நீ ஆண்டவருக்காக எழும்பி விட்டாய்.
கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணினார். ஓ ரபா தரா கலபா ஷதரா. மறுபடியும் அந்த ஜெப ஆவி உன்னை ஊற்றப்படுகிறது. அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. உனக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெளியேறட்டும். எல்லா கசப்புகளையும் எல்லா மன்னியாத சுவாபங்களையும் தூக்கி போடு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை குறித்த நோக்கங்கள், உன்னை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உன்னை பயன்படுத்தும்படி ஆவல் உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.